ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூசிலாண்டில் ஊபரை ஃபுல் டைமாக பண்ணி 6 டேஸில் $2,500 earn பண்ணுற சேலஞ்சில் இன்னைக்கு டே 5. நான் இன்னைக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஊபர் பற்றியான ஒரு சில சஜஷன் நான் சொல்லிடுறேன். ஊபர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப். ஃபுல் டைம் ஜாபாக பண்ணணும்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ரீசன் என்ன அப்படின்னா ஊபர் 365 நாளும் பிஸியாக இருக்காது. மார்னிங் ஒரு 4 to 5 hours பிஸியாக இருக்கும். அகெயின் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் பிஸியாக இருக்கும். நடுவில் இருக்கிற டைமில் பெருசாக எதுவும் இருக்காது. அதே மாதிரி லாங் வீக்கெண்ட்லாம் வந்ததுன்னா ஊபர் பிஸியாக இருக்காது. நெக்ஸ்ட் விஷயம், இந்த வாரம் நீங்கள் ஊபர்லேருந்து ஒரு $2,000 earn பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நெக்ஸ்ட் வீக்கு அந்த $2,000 கமிட்மெண்ட்டை கிரியேட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கும் $2,000 உங்களுக்கு வருமா அப்படின்றது டவுட்டு தான். ஊபர் எப்போவுமே ட்ரெண்டை பேஸ் பண்ணி தாங்க போகும். சில வீக் பிஸியாக இருக்கும், சில வீக் பயங்கர டல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஊபர் ஃபுல் டைமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேக்கப்புக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் நீங்கள் வச்சிருந்தே ஆகணும். ஸோ இப்போ வாங்க அப்டேட்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் $434.23 பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் வந்து 10 hours 34 minutes 10 மணி நேரம் ஆன்லைனில் இருந்திருக்கேன். இந்த வீக்கு இது வரைக்கும் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2,183.02 நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 54 hours 30 minutes வந்து நான் ஆன்லைனில் இருந்திருக்கேன். நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக நமக்கு இன்னும் ஒரு $317 தேவைப்படுது. கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு கம்ப்ளீட் அப்டேட் கொடுக்குறேன். அதில் நான் எவ்வளோ பெட்ரோல் போட்டேன், இதில் நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், மெயின்டெனன்ஸ்க்கு நான் எவ்வளோ எடுத்து வைக்கணும், டயருக்கு எவ்வளோ இது பண்ணணும், இன்சூரன்ஸ் நான் எவ்வளோ கட்டணும், எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நாளைக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் கழிச்சதுக்கப்புறம் என் கையில் எவ்வளோ காசு நிற்கும் அந்த இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.